எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிறைய வாட்டி நம்மளுடைய கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஆன் பண்ணியிருப்போம். ஆனால் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிற லைன்ஸ் ஆஃப் கோட் ஆக்சுவலாக உங்கள் ஓஎஸை உங்கள் ஹார்ட் ட்ரைவ்லேருந்து எடுத்துக்கொண்டு உங்கள் ரேமில் போடுற அந்த கோடு எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு எந்த கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆன் பண்ணோடனே அந்த பூட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக இன்றைக்கி நம்ம வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு டெக்னிக்கலாக எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. எப்படி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே எந்த மாதிரி கோட் ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறோம், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் பைத்தான், C++ அதிலலாம் பிரிண்ட் பண்ண வச்சல ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 லைனில் முடிஞ்சிடும், பிரிண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சிம்பிளாக பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இல்லாட்டி பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டு சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மிச்ச வேலையெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த அந்த ப்ரோக்ராம் எடுத்து மெமரியில் போடுறது, ரன் பண்ணுறது, இதெல்லாமே நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்து கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை எந்த ஒரு ரன் டைம் என்வாயன்மெண்ட் எதுவுமே இல்லாமல் பியூராக அந்த ஹார்ட்வேர்லேயே டேரெக்டாக நம்ம கோடை ரன் பண்ண போகிறோம். ஹார்ட்வேர் அப்படிங்கும்போ ஒரு ESP32 Arduino அந்த மாதிரி இல்லை. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த x86 ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப்போ பிசியோ அதில் தான் இப்போ நம்ம கோடை ரன் பண்ண போகிறோம். நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அசம்பிளி லாங்குவேஜில் எழுதி நம்மளோட ஹார்ட்வேரில் ரன் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோ தான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கிறேன். அசம்பிளி ஃபைல் ஒன்று அசம்பிளி எக்ஸ்டென்ஷன் போட்டு ஒரு ஃபைல் அது பூட் பண்ணுறதுல boot.asm அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். பூட் லோடர் ஆக்சுவலாக அது பூட் லோடர் கிடையாது, நம்ம இப்போ எழுதுறது. ஸோ இது ஒரு ஃபைல் நேம், ஒரு அசம்பிளி ஃபைலில் எடுத்துக்கிறேன். நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் கம்ப்யூட்டரில் அந்த பட்டன் ஆன் பண்ண உடனே CPU அந்த பட்டன் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட் என்ன நடக்கும்னா உங்களுடைய பயாஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். பயாஸுங்கிறது ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம் மதர் போர்டில் ஒரு சிப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதுதான் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எடுத்து போடணும் அப்படிங்கிற சாய்ஸ்லாம் அங்கே போய் நம்மளால் கொடுக்க முடியும். பயாஸ் தான் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். பயாஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து ரேமில் போடும். ஓகேவா? அது காலங்காலமாக அது ரேமில் அந்த பயாஸ் இந்த அட்ரஸில் தான் போடுது. என்ன அட்ரஸ்னால் 7C00 அப்படிங்கிற இந்த மெமரி அட்ரஸில் தான் நம்மளுடைய கோடை எடுத்து பயாஸ் போட போகுது. ஓகேவா? பயாஸ் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்மளுடைய கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாத்தையும் பார்க்கும். நம்மளுடைய பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, SSD அப்படி எத்தனை ஸ்டோரேஜ் டிவைஸ் வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் பார்க்கும். அந்த டிவைஸஸில் 512 பைட்டை ரீட் பண்ணும். 512 பைட்டோட எண்டிங்கில் ஒரு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த எந்த நம்பர்னால் WA55 அப்படிங்கிற நம்பர் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸுடைய 511வது பைட்லையும் 12வது பைட்டையும் பார்க்கும்போது அதில் இந்த நம்பர் இருக்குதா, இது ஆக்சுவலாக 2 பைட் எடுக்கும். ஏங்கிற இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1010. ஏனா 10ஓட பைனரி 1010, அடுத்த ஏயோட பைனரி 10 1010, அடுத்து 5 பைனரி வேல்யூ என்ன நமக்கு 0101. ஓகேவா? அது மாதிரி அடுத்த 5க்கு 0101. இந்த பேட்டர்னில் எந்தெந்த ஹார்ட் டிஸ்க்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்லலாம் 511 12 அந்த ஆக்சுவலாக இது 16 பிட்ஸ் இருக்குது இதில். அப்போ இது 2 பைட்டு. அப்போ 511வது பைட்டில் 512வது பைட்லேயும் எந்தெந்த டிவைஸஸ்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் போர்ட்டபிள் ட்ரைவாக பயாஸ் டிஸ்பிளேலாம் நமக்கு காட்டும் அதில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைலை காட்டும். இதை அது இது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறத இந்த கோடில் லேட்டராக நான் சொல்கிறேன்.
ஸோ இது ஏன் போட்டோன்னா வந்து நம்மளுடைய கோடை வந்து பயாஸ் வந்து இந்த இடத்துல தான் கொண்டு வந்து போட போகுது, ஓகேவா? அதனால் வந்து ஆர்ஜின் 7C00 அப்படிங்கிற அந்த அட்ரஸை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன் பண்ண உடனே நம்ம இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து 64 பிட் மிஷின்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா வந்து அதோட ரெஜிஸ்டர் சைஸு, மெமரி அட்ரஸோட சைஸ் அதெல்லாம் வந்து அப் டு 64 பிட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இயர்லி டேஸில் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் 8 பிட் கம்ப்யூட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1970 அந்த பீரியடில் தான் வந்து 8 பிட் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. அது 16 பிட் ஆச்சு, அடுத்து 32 பிட் ஆச்சு, இப்போ 64 பிட் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த பட்டன் இப்போ 64 பிட் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணாலும் அந்த பட்டனில் பவர் பட்டன் அமுக்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 16 பிட் மிஷின் மாதிரி தான் நம்மளுடைய லேப்டாப்ஸோ பிசியோ வந்து ஆக்ட் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அசம்பிளருக்கு சொல்கிறேன், ஓகேவா? அசம்பிளர்னா யாருன்னா நம்ம இப்போ வந்து எழுதுகிற அசம்பிளி லாங்குவேஜ் கூட வந்து 071 கன்வெர்ட் பண்ண போகிற வந்தது தான் அசம்பிளர். ஏன் வந்து 071 கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து 071 மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜை வந்து 071 தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, அசம்பிளர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த அசம்பிளர்கிட்ட வந்து 2 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? இந்த ஃபைல் வந்து மெமரி அட்ரஸில், இந்த அட்ரஸில் தான் இந்த ஃபைலில் என்னோடய பயாஸ் வந்து இந்த boot.asm இந்த ஃபைலை வந்து இந்த 7C00 அப்படிங்கிற அட்ரஸில் தான் கொண்டு போய் போட போகுது. அதே மாதிரி இதை வந்து என்னுடைய கம்ப்யூட்டர், என்னுடைய ஹார்ட்வேர் வந்து 16 பிட் ஹார்ட்வேர் மாதிரி தான், இதை 16 பிட் ஹார்ட்வேரில் தான் இதை நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். என்ன தான் நம்ம இது வந்து 64 மிஷினாக இருந்தாலும் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் பூட்டிங்கில் வந்து 16 பிட் மிஷினாக தான் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பை ஆக்ட் ஆகும். அதனால் வந்து இந்த 2 வித்தையும் அசம்பிளர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படின்னா தான் அசம்பிளர்கிட்ட கொடுக்கும்போது அவன் வந்து கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணுவான், 071 கன்வெர்ட் பண்ணுவான். அதனால் இந்த 2 லைனை நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுத ஆரம்பிக்க போகிறோம். அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சில இதை மட்டும் எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லேபிள் எழுத போகிறோம். லேபிள் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு லேபிள். இது என்னென்னா வந்து இந்த மாதிரி நம்ம அசம்பிளி ஸ்கிரிப்டில் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் வேறு எங்கேயோ இருந்து ஜம்ப் டு ஸ்டார்ட் அந்த மாதிரி கொடுத்தோன்னா இது கூட இதில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூவ் ஆர்கமா R2 இது மாதிரி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட்டுங்கிற லேபிள் இருக்குது, அது கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துரும். மறுபடியும் ஜம்ப் டு ஸ்டார்ட்னா வந்து அகெயின் அது வந்து ஸ்டார்டிங் இந்த லேபிளுக்கு வந்து ஜம்ப் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த இதுக்கு வந்து ஜம்ப் ஆகும். இது வந்து C++லலாம் வந்து லேபிள் கோ டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கோ டு சம் லேபிள் கொடுத்தோன்னா இந்த லேபிளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஜம்ப் ஆகி போகும். அதே மாதிரி தான் வந்து அசம்பிளியில் வந்து இந்த லேபிளை அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லேபிள் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்த உடனே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்லலாம் எப்படி ரெஜிஸ்டர்ஸ் இருக்குமோ, வேரியபிள்ஸ் எப்படி நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும். A = 10, B = 20, அதுக்கப்புறம் A + B அப்படின்னா வந்து 10 + 20 30 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து ஏபிங்கிறத வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹார்ட்வேர் லெவலில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர்ஸில் தான் நம்ம வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதில் தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் இந்த கோடை அந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி அசம்பிளியில் வந்து இப்போ கோடை எழுத போகிறோம். நம்ம காமனாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ரெஜிஸ்டர்ஸ் என்னெல்லாம் வந்து AXன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டர் இது பேர். அதே மாதிரி DS டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர், அதே மாதிரி SP ஸ்டாக் பாயிண்டர், இது வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்டர். ஏன்னா வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பர்பஸ் இருக்குது ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது. அது மாதிரி SS ஸ்டாக் செக்மெண்ட்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரெஜிஸ்டர்ஸ் வந்து
இந்த 16 பிட் மோடில் வந்து இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் வந்து இந்த 32 பிட் மோடுக்கு வந்து இந்த கோடை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லாட்டி 32 பிட் மோடுக்கு வந்து CPU என்ட்ரு ஆகுது அப்படின்னா வந்து அப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஜிஸ்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி 64 பிட்டுக்கு போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் 16 பிட் மோடில் வந்து ஒரு சில மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் தான் இருக்குது. அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ரியல் மோட், இந்த 16 பிட் மோடை வந்து நம்ம வந்து ரியல் மோட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏஎக்ஸ் தான் இந்த இருக்குது, அக்யூமுலேட்டட் ரெஜிஸ்டர். அந்த ஏஎக்ஸுங்கிற அந்த ரெஜிஸ்டரே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, ஏஹெச் அது மாதிரி ஏஎல். ஹையர் எம்எஸ்பியிலேருந்து அந்த மிடில் வரைக்கும் ஹையர் 8 பிட்ஸை வந்து ஏஹெச் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த அக்யூமுலேட்டட் ரெஜிஸ்டர் லோவர் 8 பிட்டை வந்து நம்ம வந்து ஏஎல் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎக்ஸ், சிஎக்ஸ், டிஎக்ஸ் இதான் பேஸ் ரெஜிஸ்டர், கவுண்டர் ரெஜிஸ்டர், இந்த டிஎக்ஸுங்கிற டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், எஸ்பினா ஸ்டாக் பாயிண்டர், பிபி பேஸ் பாயிண்டர், எஸ்ஐ சோர்ஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நியர்லி எத்தனை ரெஜிஸ்டர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி 12 ரெஜிஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம இந்த ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் தான் நம்மளோட கோடில் வந்து வேரியபிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். எப்படி ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம வந்து ஏபி அப்படின்னு ஏபிசி அப்படின்னு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி அசம்பிளியில் வந்து இந்த ரெஜிஸ்டர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து வேரியபிள்ஸ். இதில் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ரெஜிஸ்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அடிஷன் இந்த ரெஜிஸ்டர்ஸை தான் ஆட் பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்டர்ஸை ஆட் அண்ட் செப்பரேட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில ப்ரீ டிஃபைன் ரூல் இருக்குது. ஒரு சில ரெஜிஸ்டர்ஸை வந்து நம்ம கோடு எழுதுறதுக்கு முன்னாடி செட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம்னா ஸ்டாக் பாயிண்டரை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எழுத போகிற கோடுக்கு வந்து என்னதான் அவசியம் இல்லைனாலும், இப்போ மாடர்ன் பயாஸ், அதாவது இப்போ கரண்ட்டாக உள்ள பயாஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கலான ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஆனால் இதே ஒரு பழைய காலத்து மிஷின்லலாம் நம்ம எழுதணும்னா இந்த மாதிரி செய்ய வேண்டியதுக்கான அவசியம் இல்லை. இப்போ வந்து எக்ஸ்ஆர் நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம், ஏஎக்ஸ்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த ரெஜிஸ்டரை வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறேன். எக்ஸ்ஆர் அந்த ஏஎக்ஸில் வந்து இப்போ எந்த வேல்யூ ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டருங்கிற 16 பிட் ரெஜிஸ்டர் இல்லையா, 16 பிட், இது மாதிரி 16 பிட்டு, இதில் எத்தனை போட்டிருக்குன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி 16 1s and 0s வந்து அதில் இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். அது கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே வந்து அது வந்து எல்லாமே 0வாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் வந்து அதில் வந்து எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம 0 ஆக்கணும். 0 ஆக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பண்ணலாம், மூவ் ஏஎக்ஸ், 0 அப்படி போட்டால் 0 வேல்யூங்கிறது அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து 0 ஆயிரும், இதெல்லாம் 0 ஆயிரும். ஆனால் நம்ம வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா அதே அந்த ரெஜிஸ்டரே எடுத்துகிட்டு ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் இப்படி அந்த ரெஜிஸ்டரே எடுத்துகிட்டு அந்த ரெஜிஸ்டரோட அதை எக்ஸ்ஆர் பண்ணுறோம். எக்ஸ்ஆர் என்ன பண்ணும், வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா வந்து 0 பண்ணும். பிட் வைஸ் எக்ஸ்ஆர் பண்ணுறோம். இப்போ இந்த 1 இருக்குது, ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது, அதனால் ரிசல்டன்ட் பிட் வந்து 0 ஆயிரும். அடுத்து வந்து எடுத்திங்கன்னா 0 இருக்குது, ரெண்டாவது இங்கேயும் 0 இருக்குது, அப்போ அதுவும் 0 ஆகும். அடுத்து 1 இருக்குது. இது மாதிரி ரெண்டு, ஏன்னா ரெண்டுமே ஒரே ரெஜிஸ்டர், ஏஎக்ஸுங்களாக இருக்கிற வேல்யூ இதுவும் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் தான். ரெண்டு எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேல்யூ வந்து எல்லாமே 0 ஆயிரும். அந்த 0 வந்து நம்ம வந்து அதே ஏஎக்ஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான் யூஸ் ஆகுது. எக்ஸ்ஆர் கொடுக்குற அந்த ரெண்டு ரெஜிஸ்டர்ஸையும் எடுத்து அதில் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே ரெஜிஸ்டரில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிடும் இந்த எக்ஸ்ஆருங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஏஎக்ஸுங்கிற ரெஜிஸ்டரில் வந்து 16 zeros இருக்குது. இப்போது இந்த ஜீரோஸை வந்து நான் இப்போ ஏன் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸில் போட்டேன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்டரை வந்து 0 இனிஷியலாக வந்து ஒரு வேல்யூ வந்து இதுக்கெல்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதனால தான் வந்து இந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்மளால் வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸ்டாக் பாயிண்டருக்கு இனிஷியலைஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டாக் செக்மெண்ட்டுன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளால் வந்து டேரெக்டாக வேல்யூ வந்து ஸ்டாக் செக்மெண்ட் மூவ் எஸ்எஸ், சம் வேல்யூ 0 இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து வேல்யூ அசைன் பண்ண வந்து அலோவ் பண்ணாது அந்த அசம்பிளர். ஸோ இந்த ஸ்டாக் செக்மெண்ட்டுங்கிற இந்த ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அதனால் வந்து ஆல்ரெடி ஏஎக்ஸில் வந்து வேல்யூ 0 தான் இருக்குது, அந்த வேல்யூவே எடுத்து நான் ஸ்டாக் செக்மெண்ட்லேயே வந்து போட்டுட்டேன். ஓகேவா, அதே மாதிரி டிஎஸ் டேட்டா செக்மெண்ட்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது.
அதையும் வந்து 0 ஆக்குறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்லாம் வேல்யூ நம்ம செட் பண்ணும்போது இன்டரப்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணணும். இன்டரப்ட்ஸுங்கிறது இப்போ பயாஸ் இன்டரப்ட்னா என்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி பயாஸ் இன்டரப்ட்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த செக்மெண்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணிகிட்டு இருக்க வச்சுல இப்போ அதில் இன்டரப்ட் எதுவும் வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை சிஎல்ஐன்னு போட்டோம்னா இன்டரப்ட் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிட்டோம். கம்ப்யூட்டர்ஸில் நம்ம பியூக்கு வர இன்டரப்ட் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டோம். மெனி இன்டரப்ட்ஸ், நிறைய இன்டரப்ட்ஸ் இருக்குது. சிபியூர் வேலை செஞ்சுட்டு இருக்க வச்சுல ஊடையில் திடீர்னு சடனாக இன்னொரு வேலை செய்யணும்னா வந்து அது பேர் இன்டரப்ட்டுமோ. அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, இந்த வேலையை மட்டும் இதை முடிச்சுட்டு அங்கே போ, இன்டரப்ட் எதையும் பெரிய அக்செப்ட் பண்ணாத அப்படிங்கிறத அந்த சிஎல்ஐ அப்படிங்கிற அந்த கமெண்ட் போட்டோம். அந்த சிஎல்ஐ கமெண்டை சிபியூ பார்த்த உடனே ஜஸ்ட் இதுதான் லைன் பை லைன் எக்ஸிட் ஆகும். வேறு ஏதாவது இன்டரப்ட் வந்தாலும் வந்து சிபியூ கண்டுக்காது. ஏன்னா இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ரெஜிஸ்டர்ஸ். ஸ்டாக் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர், செக்மெண்ட்னு முடியுதா, எஸ்எஸ், டிஎஸ், டேட்டா செக்மெண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ரெஜிஸ்டர்ஸ். இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் வச்சுலாம் வந்து இன்டரப்ட்லாம் நடக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து இன்டரப்டை டிசேபிள் பண்ணிவிட்டு அது வேலை அசைன் பண்ணுறோம். இப்போ எஸ்பி ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டாக் மெமரி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போதும், உங்கள் கோடில் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும் ஸ்டாக் க்ரியேட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டாக் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி மொத்த கெர்னலுக்குமே வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது. அதில் வந்து வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டாக்குங்கிற டேட்டாஸே தெரியும். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கடைசியாக நம்ம ஸ்டாக் என்ன வைக்கிறோமோ அதான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் வந்து ஸ்டாக் பாயிண்டர். இதையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இனிஷியலாக கொடுப்போம். என்ன வேல்யூனா வந்து அதே 7C00 அதே வேல்யூ கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மொத்த கோடு நான் இப்போ இங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்க இந்த மொத்த கோடுமே போக வேண்டிய அட்ரஸும் வந்து 7C00 தான், ஸ்டாக் பாயிண்டரும் 7C00 தான். இப்போ வந்து ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வேல்யூ புஷ் பண்ணிச்சுன்னா வந்து அது ஸ்டாக் பாயிண்டரோட ஸ்டாக்கில் வந்து ஏதாட்டு வேல்யூஸ் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஸ்டாக் க்ரோ ஆச்சுன்னா நம்மளுடைய பூட்லோட கோடை வந்து அது வந்து எரேஸ் பண்ணிடாதா அப்படின்னு மேபி கேட்கலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் என்ன ஆகும்னா வந்து அதில் வேல்யூஸ் போட அது வந்து டவுன்வேர்டாக க்ரோ ஆகும். இது 7C00 அப்படிங்கிற அட்ரஸில் இருந்து இதை விட கம்மியான அட்ரஸ்ஸு இதில் இருந்து போட நான் வேல்யூ போட இது வந்து 0000 அப்படிங்கிற அட்ரஸை நோக்கி போகும். எதுனா ஸ்டாக் பாயிண்டர். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் வந்து இதில் இருந்து என்ன ஆகும்னா 7C இதுக்கு அடுத்த அட்ரஸ் மேபி 01 அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்படி ஹையர் மெமரி அட்ரஸ் நோக்கி க்ரோ ஆகிட்டு வரும். இந்த ஸ்டாக் பாயிண்டருங்கிறது லோவர் மெமரி அட்ரஸை அதில் வேல்யூ ஆட் பண்ண லோவர் மெமரி அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். கடைசியாக அப்போ ஸ்டாக் பாயிண்டர்லாம் வந்து ஒரு இதை ஸ்டாக் பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இது எதையுமே நம்ம இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் பட் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா வந்து இந்த ரெஜிஸ்டர்லாம் ஃபெமிலியராக இருக்கும். போல் ஸ்டாக் பாயிண்டர்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இந்த ரெஜிஸ்டர்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறக்காண்டி. அதனால் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சிஎல்ஐ எப்படி வந்து இன்டரப்ட்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிச்சோ அதே மாதிரி எஸ்ஜிஐ அப்படிங்கிற இந்த இது வந்து என்ன பண்ணணும்னா இன்டரப்ட்ஸ்லாம் எனேபிள் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த சிஎல்ஐக்கும் எஸ்ஜிஐக்கும் நடுவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது சிபியூ வந்து எந்த ஒரு இன்டரப்ட்டுக்கும் வந்து ரிப்ளே பண்ணாது. இந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து பிரிண்ட் அப்படின்னு வந்து ஒரு லேபிள் எழுதுகிறேன். பிரிண்ட் அப்படின்னு ஒரு லேபிள் எழுதுகிறேன். எதை பிரிண்ட் பண்ண போகிறோம் அதை வந்து இங்கே வேரியபிளுக்கு கடைசியில் வந்து மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு டிஃபைன் பைட்டுனா வந்து ஒரு பைட்னா 8 பிட்டு. ஒரு 8 பிட்டை வந்து டிஃபைன் பண்ணி அந்த 8 பிட்டில் பிட்டு ஆரம்பிக்குதா அந்த பிட்டோட அட்ரஸ் வந்து இந்த எம்எஸ்டியில் ஸ்டோர் ஆகிடும். இதெல்லாம் வந்து அசம்பிளர் வந்து பார்த்து எடுத்துக்கும். இந்த எம்எஸ்டிங்கிறது இந்த கோடை நான் எங்கே யூஸ் பண்ணாலும் அது வந்து இந்த இப்போ நான் டிபிக்கு அடுத்து போடுற இந்த ஃபஸ்ட்டு என்ன இது போடுறனோ என்ன சிம்பிள் போடுறனோ அதை தான் வந்து இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறது வந்து பயன்படும். இங்கே வந்து எஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்ங்கிற வேர்டு இருக்குது. அப்போ இந்த எஸ் வந்து ரேமில் எந்த அட்ரஸில் போய் உட்கார போகுதோ அந்த அட்ரஸை தான் வந்து இந்த எம்எஸ்ஜியும் பயன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா?
இது வந்து அரேயில் எப்படி நம்ம இண்டெக்ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கான ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எம்எஸ் மெசேஜ் அப்படிங்கிற அந்த இதில் வந்துட்டு நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டு ஒரு போட்டு இதில் வந்து ஒரு 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன், கமா போட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் 0 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கும். இது வந்து எம்எஸ்டி அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரிண்ட் அப்படிங்கிற இதில் பண்ணிட்டு இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண போகிறோம். சோர்ஸ் இண்டெக்ஸ் எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, சோர்ஸ் இண்டெக்ஸ். அந்த எஸ்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் வந்து இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் லூப் யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. அதில் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், ஃபார் இன்ட்டு ஐ = 0, ஐ லெஸ் தென் சம்திங் ஐ ++. அப்போ அந்த ஐங்கிறது அரையுடைய இண்டெக்ஸ். அந்த ஐயை வச்சு தான் நம்ம வந்து அந்த அரையில் உள்ள ஒரு எலிமெண்ட்டோ இல்லை ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு கேரக்டரையும் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி லோ லெவலில் வந்து இந்த எஸ்ஐங்கிற இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு கேரக்டரையும் வந்து நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்போ இந்த எஸ்ஐங்கிற ரெஜிஸ்டரில் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். நான் எதை செட் பண்ண போகிறேன், நம்மளுடைய ஸ்ட்ரிங்குகளுடைய ஃபஸ்ட்டு கேரக்டரோட அட்ரஸ் வந்து இந்த எம்எஸ்டியில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை கொண்டு போய் நான் எஸ்ஐ அப்படிங்கிற அந்த இதில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, எம்எஸ்டி கொண்டு போய்ட்டு எஸ்ஐயில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லோட் எஸ்பி அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. அது லோட் பைட், ஒரு பைட்டை வந்து லோட் பண்ணு. இந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னா எஸ்ஐ வந்து ஒரு சோர்ஸ் இண்டெக்ஸ் அந்த ரெஜிஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு அட்ரஸ், மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. என்ன அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், மெசேஜ் அப்படிங்கிற அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு. அந்த மெசேஜுங்கிறது இந்த ஹச்சை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, ஹலோவில் ஹச்சை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த லோட் எஸ்பி எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ போலலாம் என்ன ஆகுனா அந்த எஸ்ஐ வந்து எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதை கொண்டு போய்ட்டு அதில் என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணிருக்கு. எங்கே இப்போ இந்த எஸ்ஐங்கிறது ஒரு பைட்டு டிபின்னு போட்டிருக்கனால இதில் உள்ள ஒரே ஒரு பைட்டை மட்டும் தான் ஹெச்சை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த எஸ்ஐங்கிறது. அப்போ இந்த லோட் எஸ்பிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன ஆகும்னா எஸ்ஐ உள்ள வேல்யூ மூவ் ஏஎக்ஸ், எஸ்ஐ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த லோட் எஸ்பிக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க. இந்த என்னோடய அசம்பிளர் வந்துட்டு இந்த லோட் எஸ்பிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா அது என்ன பண்ணணும்னா இந்த லோட் எஸ்பியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும். என்ன எழுதுனா ஏஎக்ஸ் அந்த ரெஜிஸ்டர் நாட் ஏஎக்ஸ், ஏஎல். ஓகேவா? ஏஎல்ங்கிற இது அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டரில் உள்ள லோவர் ஆஃப் அந்த 8 பிட்டில் என்னுடைய ஹச்சுங்கிற நம்பருடைய ஆஸ்கி வேல்யூவை எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அந்த ஏஎல் ரெஜிஸ்டரில் வந்து போட்டுரும். அதுக்கப்புறமா எஸ்ஐ அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐஎன்சினா இன்க்ரிமெண்ட், நத்திங் பட் எஸ்ஐ ++. நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து I++ போடுறோமோ அதே மாதிரி இங்கே எஸ்ஐ++. இந்த லோடு நான் எதுக்காண்டி இது எழுதுனாலும் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் பிரேக் தேவையில்லை, இந்த மூவ் எஸ்பி இந்த ரெண்டுமே வந்து தேவையில்லை, இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த லோட் எஸ்பிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இன்டர்னலாக இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்குது. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதுறதுக்கு பதிலாக இது வந்து லோட் எஸ்பின்னு இந்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதிடலாம். அது எக்ஸிக்யூட் ஆனோன்னா என்ன ஆகும்னா சோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து எந்த வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதோ அந்த வேல்யூ எடுத்து கொண்டுட்டு போயிட்டு ஏஎல்ங்கிற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுறோம். ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஹெச்சை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த சோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஈயை போய் எடுத்து பாயிண்ட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அது இல்லை. இப்போ வந்து லோட் எஸ்பி பண்ணிட்டேன். அப்போது லோட் எஸ்பி பண்ணிட்டேன்னா இப்போ ஏஎல்லில் வந்து ஹெச் இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏஎல்லில் வந்து ஹெச் இருக்குது, ஆனால் அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் லோவர் ஆஃபில் ஹெச்சுங்கிற அந்த ஒரு இது இருக்குது, ஹெச்சுங்கிற அந்த வேரியபிள் இருக்குது. ஹையர் ஆஃபில் வந்து இன்னும் நம்ம எதுவுமே வைக்கல. அங்கே என்ன வைக்க போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். பயாஸ் டெலிடைப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபீல்ஸ் கைண்ட் ஆஃப் சீட்டிங். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் கோடே நம்ம தான் எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சிம்பிளிசிட்டிக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பயாஸில் வந்து ஸ்க்ரீனில் வந்து கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் வந்து லைப்ரரிஸ் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயே வந்து பயாஸில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பயாஸ்லேயே எழுதி வச்சுருக்காங்க.
மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் டேரெக்டாக வீடியோ மெமரி ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் ரேஞ்ச் இருக்குது, அந்த அட்ரஸ் ரேஞ்சில் வந்து நம்ம ஏதாவது கேரக்டர் போட்டோம்னா டிஸ்பிளேல வரும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளிசிட்டிக்காண்டி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறத இல்லை போட்டிருக்காங்க பாரு. ஏஹெச் அந்த ரெஜிஸ்டரில் வந்து இந்த நம்பரை போடணும். 0EH அப்படிங்கிற இந்த 0E அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து ஏஹெச்சில் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் AH, 0x0E அப்படிங்கிற அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் ஹையர் பார்ட்டில் வந்து 0x0E அப்படிங்கிற இந்த 0E அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து நான் மூவ் பண்ணிட்டு ஏஎல்ல நம்மளோட கேரக்டர் இருக்குது அப்படி தானே. இப்போ இது ரெண்டையும் மூவ் பண்ணிவிட்டு 0x10 இந்த இது வந்து ஐஎன்டி தான் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இன்டரப்ட். ஓகேவா? இந்த இன்டரப்டை கொடுத்தோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இன்டரப்டை பயாஸை கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா பயாஸ் நேராக போயிட்டு இந்த ஏஹெச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர்னால் வந்து இது வந்து டிஸ்பிளேயில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை குறிக்கும் இந்த நம்பர் அப்படிங்கிறதுலாம் பயாஸுக்கு தெரியும். அப்போ இது இந்த டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது அதை பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து பயாஸ் வந்து ஏஎல்லேருந்து தான் எடுக்கும். அந்த ஏஎக்ஸ் ரெஜிஸ்டரில் லோவர் பார்ட்லேருந்து தான் இருக்கும். ஆனால் ஏஎல் ரெஜிஸ்டரில் வந்து போய் பார்க்கும் அதில் என்ன கேரக்டர் இருக்குது, ஹெச்ங்கிறது இருக்குது. அப்போது அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் டிஸ்பிளேல அப்படி சொல்லிட்டு இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஏஹெச் இன்டரப்ட் போயிட்டு இந்த இன்டரப்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே ஏஹெச்சில் உள்ள அந்த ஃபங்க்ஷனை பார்க்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏஎல்ல வந்து எந்த வேல்யூ இருக்குதோ அதை கொண்டு போயிட்டு டிஸ்பிளேல போடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணேன்னா ஒரு 0 போட்டேன். ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு 0 போட்டிருக்கேன். அப்போது ஒரு வாட்டி நான் வந்து இந்த இதை லோட் பண்ண பிறகு லோட் எஸ்பின்னு கொடுத்து லோட் பண்ணோடனே ஏஎல்ல வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறேன். ஏஎல், 0 அந்த வேல்யூவும் 0வும் சேமாக இருக்குதா, அந்த வேல்யூ 0வா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணுறேன். சப்போஸ் 0வா இருந்துச்சுன்னா ஜேஇனா ஜம்ப் ஈக்குவல். இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஏஎல்லும் 0வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஜேஇயில் வந்து இந்த ஜேஇங்கிற ஃப்ளாக் வந்து ஆன் ஆயிரும். ஃப்ளாக்ஸுங்கிறது அதுவும் செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் மாதிரி வச்சுக்கிடுங்க. ஒரு ரெஜிஸ்டரில் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நிறைய இருக்கும். அந்த கேரி ஃப்ளாகு, ஈக்குவல் டு ஃப்ளாகு, லெஸ் தென் ஃப்ளாகு, கிரேட்டர் தென் ஃப்ளாகு, இந்த மாதிரி கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இந்த ஜேஇ அப்படிங்கிற இந்த ஃப்ளாக் வந்து எனேபிள் ஆயிரும். இந்த ஃப்ளாக் எனேபிள் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள ரெண்டு வேலையும் மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏஎல்லும் 0 மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேட்ச் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிட் ஆகிக்கிறேன், இல்லாட்டி ஹால்ட் இல்லை ஸ்டாப் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸ்டாப் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஜம்ப் ஆயிரு. ஜம்ப் இஃப் ஈக்குவல் டு ஏல், இஃப் ஏல் ஈக்குவல் டு 0னா ஜம்ப் டு ஸ்டாப் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்பேர் பண்ணும். ஏல் இப்போ 0 இல்லைன்னா இந்த ஜேங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஏல் 0 ஆயிடுச்சு, கம்பேர் ஆகி ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஜம்ப் ஆயிடும். ஸ்டாப் அப்படிங்கிற லேபிளுக்கு ஜம்ப் ஆக போகுது. சப்போஸ் இங்கே ஜம்ப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஸ்டாப்புங்கிற லேபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஜம்ப் ஆயிடுச்சுன்னா வந்து நான் இங்கே வந்து ஜம்ப் டு $sign போட்டேன். ஓகேவா? அப்போது அதை கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணிவிட்டு மேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்டாப் அப்படிங்கிற லேபிளுக்கு வந்துக்கோ. ஸ்டாப்புங்கிற லேபிள் இருந்தோடனே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னா ஜம்ப்பு $sign இருக்குது. இந்த $sign என்ன பண்ணுன்னா கரண்ட்டாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் இந்த $signல இருக்கும். அப்போ ஜம்ப் டு கரண்ட் அட்ரஸ். ஜம்ப்புக்கு அது இன்ஃபினைட்டாக அதே அட்ரஸ்லேயே ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக டெர்மினேட் ஆயிடும் நம்ம ப்ரோக்ராம். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? $sign வந்து கரண்ட்டாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கோ அதோட அட்ரஸ் இருக்கும். அப்போது ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எங்கே ஜம்ப் பண்ணணும்னா எந்த ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சோ அங்கேயே ஜம்ப் ஆயிரும். மறுபடியும் அதே ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும், ஜம்ப் ஆகுது. இது ஒரு லூப் ஆயிரும், இன்ஃபைனைட் லூப் மாதிரி ஆயிரும். அதாவது நம்ம சிபியூ வந்து அதுக்கு மேலே கீழே மேலே எங்கேயுமே போகாது, ஸ்டக் ஆயிரும். அதோட
ஓகேவா? இப்போ இதை வந்து இங்கே நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இன்டரப்டை கால் பண்ணி நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து மறுபடியும் லோட் எஸ்பியை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு அடுத்த கேரக்டர் எடுக்கணும், அதை டிஸ்பிளேயில் போடணும். அடுத்து எல் எடுக்கணும், டிஸ்பிளேயில் போடணும். எல் எடுக்கணும், டிஸ்பிளே போடணும். ஓ எடுக்கணும், டிஸ்பிளேயில் போடணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு போடணும். அதனால் நான் என்ன பண்ண போனால் மறுபடியும் ஜம்ப் பண்ண போகிறேன். எங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற அந்த லேபிளுக்கு ஜம்ப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டரை அதை எடுத்து ஏஎல்ங்கிற இந்த லோட் எஸ்பிங்கிற அந்த கேரக்டரை எடுத்து ஏஎல் ரெஜிஸ்டருக்குள்ளே போடும். நம்ம அந்த கேரக்டர் வந்து 0 செக் பண்ணுறோம். சப்போஸ் அது 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டாப்புக்கு ஜம்ப் ஆகிடுறோம். ஜம்ப் ஆகிட்டு ப்ரோக்ராம் அதோட டெர்மினேட் ஆகிக்கிறோம். இல்லாட்டி மூவ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஏஹெச்சுங்கிற அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே இந்த ஒரு வேல்யூ வந்து மூவ் பண்ணுறோம். இந்த வேல்யூ என்னதுன்னா பயாஸ் டெலிடைப் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ. டெலிடைப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேல டைப் பண்ணுறக்காண்டி. அந்த காலத்தில் டைப்ரைட்டர்லாம் இருந்துச்சுங்களா, டைப்ரைட்டர் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணுவோம். கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் மானிட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி டெலிடைப்பில் தான் வந்து அவுட்புட் காட்டும். அது கிட்டத்தட்ட டைப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த நேமை தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் வந்து அதே தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டெலிடைப் ஃபங்க்ஷன் கோட், அந்த ஃபங்க்ஷனுடைய கோடை எடுத்து ஏஎஸ்ல இது பண்ணிவிட்டு பயாஸை வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறேன். ஏஹெச்சில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து தூக்கி போட்டேன், ஏஎல்லில் வந்து அதுக்கான வேல்யூவை போட்டேன். பயாஸ் உடனே வந்து ஒரு இன்ட்ரப்டை வந்து ஆன் பண்ணி விட்டேன். இந்த இன்ட்ரப்டை பார்த்தோன்னா அது ஏஹெச் ஏஎல்ல பார்த்துட்டு என்ன இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளேயில் போகிற ஃபங்க்ஷன், அப்போ ஏஎல் உள்ள வேல்யூ எடுத்து கொண்டு போய்ட்டு நான் டிஸ்பிளேயில் போட்டுறேன் அப்படின்னு வந்து சிபிஐ வந்து இதை பண்ணும் நமக்காண்டி. ஓகேவா? அடுத்ததாக மறுபடியும் அகெயின் பிரிண்ட்டுக்கே ஜம்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் எடுக்கும், கம்பேர் பண்ணும். அதே மாதிரி இந்த 0 ரீச் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து இந்த லூப்பு கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். 0 ரீச் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும் நம்ம ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மொத்த ஃபைலோடைய லென்த் வந்து நமக்கு 512 பைட்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ இந்த ஃபைலோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம இது வரைக்கும் எழுதியிருக்கோம். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இங்கே வந்து என்னோட boot.asm அப்படிங்கிற அந்த ஃபைலோடைய லென்த் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 282 பைட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன், பயாஸ் வந்து 512 பைட்டை வந்து வாசிக்கும் அப்படிதான் சொன்னேன். அதில் வந்து 511வது பைட்டும் 512வது பைட்டும் வந்து நான் சொன்ன இந்த மேஜிக் நம்பர் இருக்கணும். அப்படி தானே? இந்த நம்பர் இருக்கணும், டிபி. சாரி, இது வந்து 2 பைட்டு, 0 AA55 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து இதான் பூட் சிக்னேச்சர் அப்படிமோ. இந்த வேல்யூ வந்து இருக்கணும். எல்லா பூட் லோடருடைய கடைசி 2 பைட்டில் இந்த வேல்யூ இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து 511வது பைட்டில் 512வது பைட்லேயும் இருக்கணும். ஆனால் இப்போ நம்மளோட ஃபைல் சைஸ் எவ்வளோ தான் இருக்குது? இப்போ 2 கேரக்டர் ஆட் பண்ணோடனே 287 பைட் இருக்குது. அப்போ இது எங்கே இருக்கும்? இந்த 2Aயும் வந்து 286வது பைட்லேயும் 2 287வது பைட்லேயும் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து 511வது பைட்டில் 512வது பைட்லேயும் வந்து இந்த 2 வேல்யூ இருக்கணும். அதனால் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது வந்து அசம்பிளருக்கு புரியுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோ. டைம்ஸ் அப்படிங்கிறத டிபி டிஃபைன் பைட் அப்படிங்கிற ஒரு கமெண்டை எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா 510 மைனஸ் இந்த இது வந்து கரண்ட்டாக ஆல்ரெடி சொன்னேன். $சைனில் வந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இருக்கும். மைனஸ் WS அப்படிங்கிறது, இது WSங்கிறது என்னென்னா இந்த ஃபைல் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதோட அட்ரஸ் இருக்கும். 7C00 ஆரம்பிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த $$ சைன் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா 7C00 அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல் அந்த வேல்யூ இருக்குது. வா நான் $, அதை $சைன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ண வேண்டாம். அந்த அசம்பிளரே வந்து என்ன பண்ணுன்னா 510 மைனஸ் எஸ் கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்
கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது, இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்ச பிறகு கடைசியில் இருக்குது கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போ இந்த எல்லா இதுவும் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணியிருக்கோ அதை வந்து மொத்த 510 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். 510 அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரேன். ஓகேவா? 510 இந்த மெமரி அட்ரஸில் இருந்து இது வரைக்கும் நான் எடுத்த மொத்த இதையும் வந்து இது வரைக்கும் எழுதின மொத்த இதையும் வந்து அந்த மெமரி அட்ரஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக 510 சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி ஆகும்னா கரெக்டாக அந்த ஃபைல் வந்து 512 பைட்ஸுக்கு வந்துடும். 510 பைட் வரைக்கும் அது 0வால் ஃபில் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுக்கப்புறம் வந்து 0 போட ஆரம்பிச்சிடும். இப்படி 0 போட ஆரம்பிச்சிடும். 0 போட்டு எது வரைக்கும் போடும்னா 510 பைட்டுக்கு போட்டுரும். ஆல்ரெடி நம்ம எடுத்தது போக இந்த 0லாம் சேர்த்தோன்னா 510 பைட்டுக்கு வந்துடும் நம்மளோட ஃபைலு. அதுக்கப்புறமா நான் வந்து 2 வேர்டு டிக்ளேர் பண்ணுறேன். AA55 அப்படிங்கிற ஒரு வேர்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு வேர்டுங்கிறது 2 பைட்டு, அதை டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபைல் சைஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் இப்போ வந்து இதை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன தான் இருக்குன்னா வந்து அதே தான் காட்டும். 310 இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபைல் சைஸ் பார்க்கக்கூடாது. இதை வந்து அசம்பிளர்கிட்ட கொடுத்து இதை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கணும் ஃபைலோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதனால் நான் வந்து அசம்பிளர் வந்து நான் கால் பண்ணுறேன். நெட்வைட் அசம்பிளர் அப்படின்னு ஒரு அசம்பிளர் இருக்குது. அந்த அசம்பிளர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா NASM -f boot.bin அவுட்புட்டில் வந்து ஒரு பைனரி ஃபைலை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அசம்பிளி ஃபைலை இன்புட் வாங்கிட்டு பைனரி ஃபைல் அவுட்புட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்பிளரை கால் பண்ணியிருக்கேன். நெட்வைட் அசம்பிளர் எப்படி சிக்கு கம்பேரர் இருக்குது, பைத்தாருக்கு இன்டர்பிரட்டர் இருக்கோ கொஞ்சம் லோ லெவலில். இந்த அசம்பிளருக்கு வந்து அசம்பிளி லாங்குவேஜ் எழுதணும்னா அதை மிஷின் கோடுக்கு மாத்திரம் இருக்குது. நமக்கு அசம்பிளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த NASM அப்படிங்கிற நெட்வொர்க் அசம்பிளரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்து அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். விண்டோஸ்னால் அவங்க வெப்சைட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணால், லினக்ஸ்னால் மேபி ஐ திங்க் டெர்மினலில் கமெண்ட் போட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அசம்பிளரை வந்து நான் -f bin அப்படின்னா ஃப்ளாட் பைனரி ஃபைல், ஆப்ஜெக்ட் ஃபைல் எதுவும் இல்லாமல் இது சிம்பிளாக 0 கன்வெர்ட் பண்ணி எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்கிட்ட. ஓகேவா? இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு சில எரர்லாம் வந்துருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸ் ஓகே லைன் 1 மேபி ஐ திங்க் ஐ நீட் டு புட் திஸ். இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இதெல்லாம் வந்து அசம்பிளருக்காண்டி நம்ம போகிறோம். அதனால் மேபி அதை வந்து நம்ம ஓகே இதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா நான் இது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஆனால் 0x அப்படின்னு நான் போடல. அது போடலன்னா அது வந்து சிலாம் இருக்காது, என்னன்னு தெரியாது இருக்குது. ஸோ 0x அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸ்னு வேல்யூ 12வது லைன் 12 வந்து மூவ் ஸ்டாக் பாயிண்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டாக் பாயிண்டருக்கு வந்து வேல்யூ டேரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கேயும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 0xன்னு கொடுக்கணும். பட் 0xன்னு கொடுத்தாலும் இங்கே எரர் வரும். ஏன்னா ஸ்டாக் பாயிண்டருக்கு வந்து வேல்யூ டேரெக்டாக அசைன் பண்ணக்கூடாது ரூல். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி AX வந்து 0வாக நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாக் செக்மெண்ட்டுக்கும் டிஎஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் பாயிண்டருக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதை 7C00 அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் கொடுக்குறோம். AXங்க ரெஜிஸ்டரை தூக்கி 7C00 அப்படிங்கிற வேல்யூ போட்டுட்டு அதுக்கு வந்து AXங்கிற ரெஜிஸ்டருக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ண முடியாது. ஒரு ரெஜிஸ்டரில் அசைன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் ஸ்டாக் பாயிண்டருக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட் சப்ளை டு டைம்ஸ் டிபி அப்படின்னு எத்தனை டைம் இத்தனை டைம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். டிபி ஓகேவா? இத்தனை டைம்ஸ் 0 வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 55 இங்கே அது மாதிரி 0xங்கிற இந்த இது இங்கே வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஓகே இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்க்கலாம் boot.bin அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. boot.assembly ஃபைல் இருக்குது. இப்போ ஒரு பைனரி ஃபைல் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பைனரி ஃபைல் வந்து சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே
இங்கே ரெண்டாவதாக பார்க்கலாம். பைனரி ஃபைலோட சைஸ் வந்து கரெக்டாக 515 பைட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ஹார்ட்வேரில் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எமுலேட்டர் இருக்குது. அந்த எமுலேட்டரில் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாப்பி இமேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ளாப்பி இப்போ நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி வந்து ஃப்ளாப்பி யூஸ் பண்ணாங்க. இப்போ ஏன் ஃப்ளாப்பி போகிறோன்னா நமக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்காண்டி ஃப்ளாப்பி போகிறோம். வெயிட் பண்ணு. ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி இந்த யூஎஸ்பியில் இருந்தெல்லாம் நம்ம இதை பூட் பண்ணுறோம். ஆனால் இந்த யூஎஸ்பியாக ட்ரீட் பண்ணாமல் இதை வந்து ஃப்ளாப்பி டிஸ்காக ட்ரீட் பண்ண வைக்க போகிறோம் நம்மளுடைய கம்ப்யூட்டரை. ஸோ அதனால் இது யூஎஸ்பியில் வந்து ஃப்ளாப்பி இமேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இப்போ ஃப்ளாப்பி இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் நமக்கு வேணும். ஓகேவா? ஓகே, இந்த கமெண்ட் பாருங்கள். டிடி இன்புட் ஃபைல் வந்து இது வந்து லினக்ஸ் சிஸ்டத்தில் வந்து இந்த கமெண்டை யூஸ் பண்ணிங்கன்னா /dev/0 அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே, இது ஆக்சுவலாக லினக்ஸோட ஒரு ஃபோல்டர். ஹோம் சாரி இதில் போய்ட்டு இந்த டேபிள் வந்து ஃபோல்டர் இருக்கா, இதுக்குள்ளே போய்ட்டு 0 அப்படிங்கிற இந்த இது இருக்குது தான். இது ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஃபைல் மாதிரி வச்சுக்கிறேங்க. இந்த ஃபைலில் வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும். அந்த ஜீரோ எல்லாத்தையும் எடுத்து அதை இன்புட் ஃபைலாக வச்சுக்கோ. அவுட்புட்டில் வந்து floppy.img அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணு. ஓகேவா? அதோடைய பிளாக் சைஸ் ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து 512 பைட்ஸ் இருக்கணும். கவுண்ட்டு 2800 அத்தனை கவுண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணு அப்படி சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து 1.44 MB சம்திங் கிட்ட வரும். ஓகேவா? 1.4 மெகாபைட் வரும். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃப்ளாப்பியோடைய சைஸ் வந்து 1.4 மெகாபைட்ஸு. அதனால் நம்ம அந்த மாதிரி இப்போ இந்த நமக்கு இங்கே ஃப்ளாப்பி இமேஜ்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாப்பி இமேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னா 1.4 MBக்கு 0 மட்டுமே இருக்கும். ஓகேவா? அது ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளாப்பி இமேஜில் போயிட்டு நம்மளுடைய பைனரி ஃபைலை போட போகிறோம். ஓகேவா? அதனால் இந்த கமெண்ட் ஓகேவா, இந்த கமெண்ட் பாருங்கள். இன்புட் ஃபைல் வந்து நம்மளோட boot.binary நம்ம அசம்பிளர் கொடுத்த அந்த ஃபைலு 512 பைட் இருக்கிற அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு அவுட்புட்டில் வந்து floppy.image அதாவது அவுட்புட் ஃபைல் அதாவது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோமா, அதில் வந்து அது வந்து 1.44ங்கிறது 1.4 MBங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃப்ளாப்பி சைஸு. அதில் வந்து 512 பைட்டில் மட்டும் போயிட்டு நம்மளுடைய இதை போட்டுரு, நம்மளுடைய பைனரி ஃபைல் நம்ம எழுதுகிற அந்த கோடு அந்த பைனரி ஃபைலில் தான் இருக்குது, 071 இருக்குது, அதை கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து. ஸோ இப்போ வந்து நம்ம floppy.imgயில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ஜீரோஸ் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஜீரோஸ் மட்டும் இல்லாமல் அதில் 512 பைட்ஸுக்கு வந்து நம்ம இதில் கோடோடைய பைனரி வெர்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்துருக்குறேன். ஓகேவா? இது ஆக்சுவலாக பென்ட்ரைவ் இல்லை, இது வந்து ஒரு கார்டு ரீடர் உள்ள வந்து ஒரு 16 GB ஒரு மெமரி கார்டு உள்ளே இருக்குது. எந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கார்டு ரீடர் எடுத்துக்கிறேன், பென்ட்ரைவ் எதனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து என்னோடய பிசியில் வந்து நான் வந்து ப்ளக் பண்ணிக்கிறேன். ஓகே, மாட்டிட்டேன். இப்போ வந்து அதில் ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், LSBLK. இது இந்த லினக்ஸ் கமெண்ட் இது பண்ணோன்னே என்னுடைய செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே வந்து SDA அப்படிங்கிறத என்னுடைய அந்த கார்டு ரீடருடைய நேம். ஓகேவா? இந்த ஃபைல் இதுதான் வந்து கார்டு ரீடருடைய ஃபைல். இது வந்து என்னுடைய SSD. ஓகேவா? பார்க்கலாம் 500 GB இருக்குது. இது வந்து 16 GB இருக்குது. ஸோ
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்கள். ஓகேவா, இன்புட் ஃபைல் வந்து டிடினா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கமெண்ட் அதே டிடி தான். ஆனால் வந்து இது வந்து சூடோ ஆக்சஸ், இது ஒரு ப்ரிவிலேஜ்டு கமெண்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எஸ்எஸ்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து வேறு ஒரு டிவைஸில் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதனால் வந்து சூடோ இதை போட்டுட்டு காப்பி பண்ணுறதுக்கான கமெண்ட் டிடி. இன்புட் ஃபைல் வந்து நம்ம ஃப்ளாப்பி டாட் இமேஜ், அந்த 1.44 மெகாபைட்ஸ் இருக்கிற அந்த இமேஜ். அவுட்புட் ஃபைல் வந்து /dev.sda. ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இதாக இருக்குது, எஸ்ஜேன்னு இருக்குதா, அந்த நேம் தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபைல் தான். பென்ட்ரைவும் ஒரு ஃபைல் தான், பிரிண்டரும் ஒரு ஃபைல் தான். எல்லாமே வந்து லினக்ஸ் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டராக தான் ட்ரீட் பண்ணும். இந்த பென்ட்ரைவையும் அது வந்து இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஒரு ஃபைலாக ட்ரீட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த லொக்கேஷனில் போயிட்டு 512 பைட்டு என்னுடைய அந்த கார்ட் ரீடரில் வந்து ஃபஸ்ட்டு 512 பைட்ஸை வந்து பைட்டில் கொண்டு போய் ரைட் பண்ணிடு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இந்த கமெண்டே ரன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு ஓகேவா. இப்போ வந்து நமக்கு ரைட் ஆயிடுச்சு, பார்க்கலாம். 1.4 மெகாபைட்ஸ் வந்து காப்பி பண்ணிடுச்சு. இது வந்து 512 பைட்டு வந்து காப்பி, நம்மளுடைய ஃப்ளாப்பி இமேஜை வந்து நம்மளுடைய இதை காப்பி பண்ணியாச்சு. ஒரு பிளாக் சைஸ் வந்து 512 பைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 512 பைட்டை காப்பி பண்ண சொல்ல, ஒரு பிளாக் சைஸ் வந்து 512 பைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிசியை வந்து ரீபூட் பண்ண போகிறோம். ஸோ ரீபூட் பண்ணிவிட்டு பயாஸ்குள்ளே போகிறோம். அதுக்காண்டி ஒரு கமெண்ட் இருக்குது, சிஸ்டம் கண்ட்ரோல் ரீபூட் ஃபர்ம்வேர் செட்டப். அப்படி இந்த கமெண்ட் வந்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பயாஸ் வந்து ஓப்பன் ஆகும் லினக்ஸில். இதுவே வேறு ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பட்டனோ இல்லை F9 F10 இல்லை எஸ்கேப் பட்டன் ஒரு மதர் போர்ட் மேனுஃபேக்சர் பொறுத்து மாறும். அந்த பட்டனை வந்து கன்யூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயாஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நம்மளுடைய இதை வந்து செலக்ட் பண்ணலாம், நம்மளுடைய கார்ட் ரீடரில் போய்ட்டு செலக்ட் பண்ணலாம். ஓகேவா, அதை பண்ணலாம். பயாஸ்குள்ளே வந்தோம். பயாஸ்குள்ளே வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிற அந்த பேஜில் வந்து எனக்கு என்னோடய டிவைசஸ் எல்லாமே காட்டுது. விண்டோஸ் பூட் மேனேஜர், உபுண்டு, கிகாபைட், மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ வந்து இதில் தான் வந்து இதான் என்னுடைய பென்ட்ரைவ். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகுது. நம்ம கோடு வந்து பயாஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை, சம்திங் ராங்காக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஓகே, இப்போ எதுக்கு நம்மளுடைய இது வந்து ஆக்சுவலாக இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள, இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்ப்யூட்டரில் போய்ட்டு இதை போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகிருந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள பயாஸ்லாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். அது வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்லாம் பார்க்காது. ஆக்சுவலாக இது கூட தேவையில்லை. சேக் பாயிண்ட்லாம் நம்ம எங்கேயுமே நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணவே இல்லை, அது கூட அசைன் பண்ண அவசியம் இல்லை. பட் இப்போ உள்ள மாடர்ன் பயாஸ்லாம் வந்து இதுக்கெலாம் வந்து வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாஸ் பிளாக் பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும். விண்டோஸ்னால் அதில் ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லினக்ஸ்னால் அங்கே ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் சிஸ்டம் FAT12, FAT16 அது மாதிரிலாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. different ways. NFTS மெயின் மாடர்ன் விண்டோஸில் வந்து இந்த இருக்கலாம் NTFS அப்படின்னு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. F12ங்கிற ஓல்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறான். லினக்ஸ் வந்து XT4 அப்படிங்கிற ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறான். இதே மாதிரி இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமும் வந்து நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டம் மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம். இந்த ஃபைல் சிஸ்டத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் பயாஸ் பிளாக் பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பயாஸ் பிளாக்
பேராமீட்டர் இதை வந்து எல்லா பயாஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். மாடர்ன் பயாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். இது வந்து இருக்கணும், நம்மளுடைய பூட் லோடரில் வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். மேபி ஓகே இதாக இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணும். எங்கே இருக்குது? எக்ஸ்டெண்டட் பயாஸ் பேராமீட்டர். ஓகேவா? இந்த வேல்யூ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபைல் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்க போகுது, ஒரு செக்டார் எத்தனை செக்டார் இருக்க போகுது, அது மாதிரி ரூட் டைரக்டரி வந்து எத்தனை இது இருக்கலாம் நம்ம ஃபைல் சிஸ்டத்தில், எத்தனை செக்டாரை வந்து ரிசர்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பூட் லோடருக்கு வந்து நம்ம வந்து ஒரு செக்டார் 512 பைட்டு, ஒரு செக்டாரை வந்து 512 பைட்டுன்னு வச்சுருந்தோம்னா பூட் லோடர் வந்து ஃபைல் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ மொதல் 512 பூட் லோடர் இருக்காது, அதை வந்து எடுக்காத, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறதுக்காண்டி இந்த இது தேவைப்படும். ஆனால் நம்ம கோடுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம வந்து டிஸ்கை ரீட் பண்ணுறோம், நம்ம வந்து ஆக்சுவலி இந்த கோடை வந்து ரேமில் தூக்கி போட்டது யாருன்னா நம்மளுடைய பயாஸ் தூக்கி போட்டுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கோடை தூக்கி ரேமில் போடணும் அப்படின்னாலும் வந்து அதுக்கும் நம்ம பயாஸை தான், அதுக்கு இந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எடுத்து கொண்டு வந்து டிஸ்கரீட் பண்ணி அதோட கண்டென்ட் எடுத்து கொண்டு வந்து ரேமில் போடுறதுக்கும் பயாஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கு. அந்த ஃபங்க்ஷனை சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் கால் பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்க் வந்து எந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது அப்படிங்கிறத பயாஸுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்ம சொல்லலை நம்ம கோடில். அதை வந்து அதனால தான் நம்மளோட இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒர்க் ஆகலை. மாடர்ன் பயாஸ் வந்து இந்த பயாஸ் பிளாக் பேராமீட்டரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ ஆனால் நம்ம கோடு நம்ம இது வரைக்கும் இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. சப்போஸ் டிஸ்க் ரீட் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து இந்த இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள பயாஸ்லாம் இது மேண்டட்டரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு வேல்யூவாக கொடுக்காம, இந்த மாதிரி வேல்யூலாம் கொடுக்காம இது ஃபுல்லாக 0வால் ஃபில் பண்ணிடுவோம். சிம்பிளாக 0வால் ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஆரம்பிச்சோட ஜம்ப் ஸ்டார்ட். ஓகேவா? ஷார்ட் ஜம்ப்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. ஜம்ப் ஷார்ட். ஓகே, ஜம்ப் ஜேஎம்பி தான், சாரி, ஜம்ப் ஷார்ட் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஜம்ப் பண்ணணும். எங்கே பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்டார்ட்டுங்கிற லேபிளுக்கு ஜம்ப் பண்ணிடணும் ஆரம்பித்த உடனே. ஓகேவா? ஏன் இது நான் போட்டேன் அப்படின்னா வந்து இதெல்லாமே வந்து நம்ம C++ அப்படி அதோட ஹெடர் ஃபைல் நேம் ஃபேஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோமோ அதை மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது வந்து பயாஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஃபைல் இருக்கிறத. நோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 1 பைட்டுக்கான ஒரு பேடிங் மாதிரி, அங்கே எதுவுமே இருக்காது. 1 பைட் பயாஸ் பிளாக் பேராமீட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா 62 பைட்ஸுக்கு வந்து கண்டென்ட் இருக்கணும். அதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். 62 zeros போட்டு ஃபில் பண்ண போகிறோம். 62 மைனஸ் அதே தான் அப்ளை பண்ண மாதிரி தான். $-0. ஓகேவா? அடுத்த 62 பைட்ஸுக்கு 0 ஃபில் பண்ணிடு அப்படிங்கிறத அசம்பிளர்கிட்ட சொல்லிட்டோம். அசம்பிளர் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போல் அப்படியே 0 போட்டு ஃபில் பண்ணும். 62 பைட்டுக்கு 0s மட்டும் போட்டு ஃபில் பண்ணும் அசம்பிளர். ஓகேவா? ஸோ அகெயின் நம்ம இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் அதே கமெண்ட் போட்டு நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அந்த கமெண்ட் போட்டு அசம்பிளர்கிட்ட கொடுத்து நம்ம boot.binary வந்து வாங்கிட்டோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சாரி, பிரிண்ட் பண்ணால் அது லெங்க் எவ்வளோ இருந்தோம்னா எப்போவுமே இதை செக் பண்ணிக்கிறது ஒரு நல்லது. LS -. ஓகேவா? boot.bin 1012 பைட்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் அடுத்த பைட்ஸை பேனிங் பண்ணிட்டு இது பண்ணோன்னே நமக்கு வந்துச்சு. இப்போ நம்ம மீதி கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு அடிச்சு பண்ணுவோம். ஃப்ளாப்பி இமேஜ் எடுப்பேன். இப்போ வந்து ஃப்ளாப்பி இமேஜ் வந்துட்டு அப்படியே போடுறேன்.
ஸோ பயாஸ்குள்ளே நெக்ஸ்ட் நம்ம பயாஸ்குள்ளே வந்துட்டோம். நம்மளுடைய கார்ட் ரீடர் இருக்குது இதில். இப்போ அகெயின் லெட்ஸ் கோ அண்ட் சி. ஓகே, நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம கார்ட் ரீடரில் காட்டுதா? லெட்ஸ் கிளிக் இட். லுக் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எத்தனை லாங்குவேஜில் வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க? ஆனால் வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஹலோ வேர்ல்டு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, எந்த ஒரு ஹை லெவல் லாங்குவேஜோ, எந்த ஒரு லைப்ரரி, எக்ஸ்பெஷலி ஒரு லைப்ரரி எதுவுமே இல்லாமல் பியூராக இந்த பென்ட்ரைவில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றி பியூராக அந்த ஹார்ட்வேரில் ரன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.